நம்பர் 1 லொகேஷன் அண்ட் லொகேஷன் சர்வீசஸ். நம்மளோட ஃபோன் பேட்டரி சீக்கிரம் காலி ஆகிறதுக்கும் ஃபோன் பேட்டரி ஹீட் ஆகிறதுக்கும் ஒரு முக்கியமான காரணம் இந்த லொகேஷன் சர்வீஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம லொகேஷன் ஆஃப் பண்ண போகிறோம். லொகேஷன் ஆஃப் பண்ணுற எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஜஸ்ட் நோட்டிஃபிகேஷன் டேர் ஓப்பன் பண்ண போகிறோம். இந்த லொகேஷனை கிளிக் பண்ணி டர்ன் ஆஃப் பண்ண போகிறோம். இப்போ நம்ம லொகேஷனை ஃபுல்லாக ஆஃப் பண்ணி வச்சு நீங்கள் நினைக்கலாம் அதான் இதுக்கப்புறம் தான் வேலையாக இருக்குது. நீங்கள் ஜஸ்ட் இந்த லொகேஷன் லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ லொகேஷன் செட்டிங்ஸ்க்கு மூவ் ஆகும். இந்த லொகேஷன் செட்டிங்கில் கூகுள் லொகேஷன் ஹிஸ்ட்ரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த கூகுள் லொகேஷன் ஹிஸ்ட்ரி நம்ம போகிற எல்லா லொகேஷன் ஹிஸ்ட்ரியுமே சேவ் பண்ணி வைக்கும். ஸோ ஃபஸ்ட் இந்த கூகுள் லொகேஷன் ஹிஸ்ட்ரி நம்ம ஆஃப் பண்ண போகிறோம். ஸோ கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே இந்த சர்வீஸ் நம்மளுக்கு ஆக்டிவாக இருக்குது, அதாவது ஆனாக இருக்குது. உங்களோட ஃபோனில் இந்த சர்வீஸ் ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஆனில் இருந்து அப்படின்னா கிளிக் பண்ணி டர்ன் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ கூகுள் லொகேஷன் ஹிஸ்ட்ரி நம்ம டிசேபிள் பண்ணிட்டோம். அடுத்த ஆப்ஷனும் பார்க்கலாம். அடுத்து நம்ம என்ன தான் லொகேஷன் ஆஃப் பண்ணி வச்சாலுமே ஒரு சில அப்ளிகேஷன் நம்மளோட லொகேஷன் எப்பவுமே ஆக்சஸ் பண்ணிகிட்டே இருக்கும். அந்த அப்ளிகேஷனை கண்டுபிடிச்சி அந்த அப்ளிகேஷன்லேருந்து லொகேஷன் ஆக்சஸ் மட்டும் நம்ம ஆஃப் பண்ண போகிறோம். இங்கே ஆப் பர்மிஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே அலோட் ஆல் தி டைம் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த டாப்பிக்கு கீழே 2 அப்ளிகேஷன் இருக்கும். அதாவது இந்த 2 அப்ளிகேஷனுமே எல்லா நேரத்துலையுமே என்னோட ஃபோனில் லொகேஷன் ஆக்சஸ் பண்ணிகிட்டே இருக்கும். மற்ற அப்ளிகேஷன் நான் லொகேஷன் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இந்த லிஸ்ட்டு கீழே உங்களோட ஃபோனில் எத்தனை அப்ளிகேஷன் இருக்குன்னு பாருங்கள். எந்தெந்த அப்ளிகேஷனுக்கு லொகேஷன் ஆக்சஸ் தேவையோ அந்த அப்ளிகேஷன் மட்டும் அலோவ் கொடுங்க. மற்ற அப்ளிகேஷன் நீங்கள் டெனி கொடுத்துடலாம், அதாவது லொகேஷன் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இது உங்களுக்கு தேவையில்லாத அப்ளிகேஷன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். கிளிக் பண்ணுங்கள். இங்கே டெனி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இதுக்கப்புறம் இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு உங்களோட ஃபோனில் லொகேஷன் ஆக்சஸ் பண்ணவே பண்ணாது. ஆனால் அந்த மேப் அப்ளிகேஷனில் கண்டிப்பாக லொகேஷன் ஆக்சஸ் தேவைப்படும். ஏன்னா மேப் யூஸ் பண்ணுறப்போ லொகேஷன் பர்மிஷன் கேட்கும். அதனால் நம்ம அலோட் ஒன்லி வைல் யூஸிங் திஸ் ஆப் இந்த ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. நம்ம எப்போ இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறோமோ அப்போ மட்டும் லொகேஷன் ஆக்சஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஆப்ஷன் தான் இந்த ஆப்ஷன். ஸோ உங்களோட ஃபோனில் இந்த அலோட் ஆல் தி டைம் ஆப்ஷன் கீழே எத்தனை அப்ளிகேஷன் இருக்குன்னு பாருங்கள். தேவையில்லாத அப்ளிகேஷன் லொகேஷன் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கூகுள் பே எடுத்துக்கலாம், இல்லை எம்ஐ ரிமோட் கூட எடுத்துக்கலாம். அந்த எம்ஐ ரிமோட் நம்ம லொகேஷன் ஆக்சஸ் தேவைப்படாதனால கிளிக் பண்ணி டெனி கொடுத்துட்றோம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எந்தெந்த அப்ளிகேஷன் லொகேஷன் ஆக்சஸ் தேவைப்படாதுன்னு நினைக்கிறீங்களோ கிளிக் பண்ணி டெனி கொடுத்துருங்க. இங்கே நம்மளுக்கு டாபிக் வைஸாக கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் அலோட் ஆல் தி டைம், அதாவது எல்லா நேரத்திலும் லொகேஷன் ஆக்சஸ் பண்ணும் இந்த அப்ளிகேஷன். இங்கே அலோட் ஒன்லி வைல் இன் யூஸ், இந்த லிஸ்ட்டு கீழே இருக்க எல்லா அப்ளிகேஷனுமே அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுற சமயத்தில் மட்டும் லொகேஷன் ஆக்சஸ் பண்ணும். இன்னும் கீழே ஸ்க்ரோல் பண்ணோம் அப்படின்னா இங்கே டெனிட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த டெனிட் ஆப்ஷன் கீழே இருக்க எல்லா அப்ளிகேஷனுமே நான் லொகேஷன் ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன், அதாவது டெனிட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தேவைப்படுற அப்ளிகேஷன் மட்டும் லொகேஷன் ஆஃப் பண்ணிவிட்டு தேவையில்லாத அப்ளிகேஷன் நீங்கள் டெனி கொடுத்து லொகேஷன் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. இதன் மூலமாக அதிகபட்ச பேட்டரி லைஃப் நீங்கள் சேவ் பண்ண முடியும். அடுத்து ஒரு முக்கியமான ஆப்ஷன் என்ன அப்படின்னா இங்கே வைஃபை அண்ட் ப்ளூடூத் ஸ்கேனிங் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். இங்கே 2 ஆப்ஷன் உங்களுக்கு எனேபிள் இருக்குது அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த வைஃபை ஸ்கேனிங்கும் ப்ளூடூத் ஸ்கேனிங்கும் வைஃபை ஆஃபில் இருந்தாலும் சரி இல்லை ப்ளூடூத் ஆஃபில் இருந்தாலும் சரி ஸ்கேன் ஆகும் அப்படின்ற ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அலோ ஆப்ஸ் அண்ட் சர்வீஸ் டு ஸ்கேன் வைஃபை நெட்வொர்க் அட் எனி டைம் ஈவன் வென் வைஃபை இஸ் ஆஃப்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ வைஃபை ஆஃபில் இருந்தாலும் இந்த வைஃபை ஸ்கேனிங் உங்களுக்கு ஒர்க் ஆகிட்டே இருக்கும். ஸோ ப்ளூடூத் அது மாதிரி ஒர்க் ஆகிட்டே இருக்கும், ஸ்கேன் ஆகிட்டே இருக்கும். அதனால் இந்த 2 செட்டிங் நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு சிலரோட ஃபோனில் லொகேஷன் ஆஃபில் இருந்தாலும் இந்த லொகேஷன் ஆக்சஸ் ஆப்ஷன் மட்டும் ஆனில் இருக்கும். ஸோ இது கிளிக் பண்ணி டர்ன் ஆஃப் பண்ணிக்கோங்க. ட்ரிக் நம்பர் 2 மொபைல் டேட்டா ஆல்வேஸ் ஆன். நம்ம எல்லாருடைய ஃபோன்லையுமே கண்டிப்பாக மொபைல் டேட்டா எப்பவுமே ஆனில் தான் இருக்கும். ஒரு சிலர் மட்டும் தான் அவரோட ஃபோனில் தேவைப்படுறப்ப மட்டும் மொபைல் டேட்டா ஆன் பண்ணுவாங்க, தேவையில்லாதப்போ ஆஃப் பண்ணி யூஸ் பண்ணிப்பாங்க. அவங்கள விட்டுருங்க. யாரோட மொபைல் டேட்டாலாம் எப்போவுமே ஆனில் இருக்கோ அவங்களோட ஃபோனில் சீக்கிரமாக ஃபோன் பேட்டரி பவர் குறையும். ஏன் அப்படின்னா எல்லாருமே அவங்களோட ஃபோனில் நிறைய அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு சில அப்ளிகேஷன் எப்பவுமே மொபைல் டேட்டா ஆக்சஸ் பண்ணிகிட்டே இருக்கும். இப்போ உங்களோட ஃபோனில் எப்பவுமே மொபைல் டேட்டா ஆனில் இருக்குது அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் எல்லாம் உங்களோட மொபைல் டேட்டா எப்பவுமே ஆக்சஸ் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ அப்படி ஆக்சஸ் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால சீக்கிரம் உங்களோட ஃபோன் பேட்டரி பவர் குறையும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா உங்களுக்கு தேவைப்படுறப்ப மட்டும் மொபைல் டேட்டா ஆன் பண்ணுங்கள், தேவையில்லாதப்போ மொபைல் டேட்டா ஆஃப் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஓகே, எப்போ ஃபோன் யூஸ் பண்ணுறோமோ அப்போ மட்டும் மொபைல் டேட்டா ஆன் பண்ணி ஆஃப் பண்ண சொல்கிறீங்க, எல்லாம் ஓகே. ஆனால் நான் அடிக்கடி ஃபோன் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக இன்னொரு மெத்தட் இருக்குது. நீங்கள் மேனுவலாக மொபைல் டேட்டா ஆன் பண்ணி ஆஃப் பண்ண அவசியமே இல்லை. உங்களோட ஃபோன் ஸ்க்ரீன் எப்போ ஆன் ஆகுதோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக மொபைல் டேட்டா ஆன் ஆகும். ஃபோன் ஸ்க்ரீன் எப்போ ஆஃப் ஆகுதோ அப்போ மொபைல் டேட்டாவும் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகும். ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் செட் பண்ணுறதுக்கு உங்களோட ஃபோனில் செட்டிங் போயிடுங்க. இந்த செட்டிங்கில் பேட்டரி அப்படின்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த பேட்டரியில் ரைட் சைடு செட்டிங் ஐக்கன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இங்கே டர்ன் ஆஃப் மொபைல் டேட்டா வென் டிவைஸ் இஸ் லாக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதாவது உங்களோட ஃபோன் ஸ்க்ரீன் எப்போ ஆஃப் ஆகுதோ அப்போ மொபைல் டேட்டா எவ்வளோ டைம் கழிச்சு ஆஃப் ஆகணும் அப்படின்ற ஆப்ஷன் தான். அது இங்கே உங்களுக்கு தேவையான டைம் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ 5 மினிட்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் நெட்டில் யூஸ் பண்ணி முடிச்ச உடனே ஃபோன் லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா லாக் பண்ணதுக்கப்புறம் 5 நிமிஷம் கழிச்சு மொபைல் டேட்டா ஆஃப் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஃபோனை எப்போ ஆன் பண்ணுறீங்களோட ஃபோன் ஸ்க்ரீன் எப்போ ஆன் ஆகுதோ அப்போ மொபைல் டேட்டா ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகும். ஸோ மேனுவலாக மொபைல் டேட்டா ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு பதில் இந்த ஆட்டோமேட்டிக் மொபைல் டேட்டா ஆன் ஆஃப் மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சிலர் கவனிக்கணும், அவங்களோட ஃபோனில் சில பேர் நிறைய டவுன்லோட்ஸ் பண்ணுவாங்க. அப்படி டவுன்லோட் பண்ணிவிட்டு ஃபோனை லாக் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த செட் பண்ணி சில டைம் கழிச்சு மொபைல் டேட்டாவும் ஆஃப் ஆகும். அதனால் டவுன்லோட்ஸ் அதிகமாக பண்ணுறவங்க இந்த மெத்தட் யூஸ் பண்ணாதீங்க. ட்ரிக் நம்பர் 3 டார்க் மோட். ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், அதிகப்படியான பிரைட்னஸ் அதிகப்படியான சார்ஜ் குறையத்துக்கு ஒரு காரணம். நம்ம சில பேர் பார்த்துருப்போம், சில பேர் அவங்களோட ஃபோனில் அதிகப்படியான பிரைட்னஸ் வச்சு ஃபோன் யூஸ் பண்ணுவாங்க. அப்படி யூஸ் பண்ணுறது தப்பு இல்லை, ஆனால்
அப்படி யூஸ் பண்ணுறது மூலமாக கண்ணுக்கு அதிகமான எரிச்சல் வரும், அதிகப்படியான பிரைட்னஸ் இருக்கிறதுனால ஃபோன் பேட்டரியும் சீக்கிரமாக குறைஞ்சிரும். ஸோ இதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா, ஃபோன் பிரைட்னஸை ஃபுல்லாக குறைச்சிட்டு உங்களுக்கு தேவைப்படுற அளவு மட்டும் வச்சு யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா டார்க் மோட் எனேபிள் பண்ணி யூஸ் பண்ணலாம். இந்த டார்க் மோட் ஆப்ஷன் எனேபிள் பண்ணுறது மூலமாக ஃபோன் பிரைட்னஸ் சுத்தமாக குறைஞ்சிரும், ஃபோன் ஸ்க்ரீனை மொத்தமாக கருப்பாக மாறதுனால ஃபோன் பேட்டரி பவரும் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ உங்களோட செட்டிங்கில் டிஸ்பிளேன்ற ஆப்ஷனுக்குள்ளே இந்த டார்க் மோட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, கிளிக் பண்ணி டர்ன் ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ டார்க் மோட் ஆப்ஷன் யூஸ் பண்ணுறது மூலமாக அதிகப்படியான பிரைட்னஸ் குறையும், பேட்டரி பவரும் இம்ப்ரூவ் ஆகும். இந்த டார்க் மோட ஷெட்யூல் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, உங்களுக்கு தேவைப்பட்ட எந்த டைமில் இந்த டார்க் மோட் ஆன் ஆகணும் ஆஃப் ஆகணும் நம்ம செட் பண்ணி இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரிக் நம்பர் 4, ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே ஆர் ஸ்லீப். உங்களோட செட்டிங்கில் லாக் ஸ்க்ரீன் ஆப்ஷனில் ஸ்லீப்ன்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்லீப் ஆப்ஷனில் கரெக்டான டைம் நீங்கள் செட் பண்ணுறது மூலமாக உங்கள் ஃபோன் பேட்டரி பவரை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க, யூஸ் பண்ணி முடிச்சுட்டு ஒருவேளை ஃபோனை லாக் பண்ணாமல் வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களோட ஃபோன் ஸ்க்ரீன் ஆன்லேயே தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் ஸ்லீப் டைமில் 5 மினிட்ஸ் செட் பண்ணி வச்சிருக்கீங்க. அப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் உங்களோட ஃபோன் ஸ்க்ரீன் வந்து ஆஃப் ஆகும். அப்போது அந்த 5 நிமிஷம் நம்மளுக்கு பேட்டரி எனர்ஜி வேஸ்ட். ஸோ இந்த ஸ்லீப் டைமில் கரெக்டான டைமை செட் பண்ணுங்கள். ஒரு சில உங்களோட ஃபோனில் நெவர் ஆப்ஷன் கொடுத்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நெவர் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் மேனுவலாக உங்களோட ஃபோனை ஆஃப் பண்ணால் மட்டும்தான் ஃபோன் ஸ்க்ரீன் ஆன் ஆகும். ஸோ நீங்கள் ஆஃப் பண்ணாத வரைக்கும் உங்களோட ஃபோன் ஸ்க்ரீன் ஆன்லேயே தான் இருக்கும். ஸோ அவ்வளோ நேரம் நம்மளுக்கு பேட்டரி வேஸ்ட். சில பேருக்கு இந்த நெவர் ஆப்ஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். இப்போ ஸ்டூடெண்ட்லாம் இருக்காங்க அப்படின்னா ஃபோனில் ஏதாவது படிச்சுட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரியான டைமில் ஃபோன் ஸ்க்ரீன் ஆஃப் ஆகவே கூடாது அப்படின்றவங்களுக்கு இந்த நெவர் ஆப்ஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு சிலருக்கு அவங்களோட தேவைக்கு ஏற்ப இந்த நெவர் ஆப்ஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுறப்போ 30 செகண்ட்ஸ் இல்லை 1 மினிட்ஸ் கொடுத்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ ஸ்லீப் டைமில் கரெக்டான டைமை செட் பண்ணுங்கள், உங்களோட பேட்டரி பவரை சேவ் பண்ணிக்கோங்க. ட்ரிக் நம்பர் 5, அல்ட்ரா பேட்டரி சேவர் மோட். இந்த அல்ட்ரா பேட்டரி சேவர் மோட் உங்களுக்கு அதிகபட்ச பேட்டரி யூசேஜ் டைம் கொடுக்கும். கிட்டத்தட்ட 3 மடங்குக்கு மேலே உங்களோட ஃபோன் பேட்டரி பவரை இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களால் சேவ் பண்ணிக்க முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த அல்ட்ரா பேட்டரி சேவர் மோட் உங்களுக்கு எமர்ஜென்சியான டைமில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் யூஸ் பண்ணுற ரெட்மி ஃபோன், எல்லார் மாதிரியே நானும் ஃபோன் பேட்டரி ஃபுல்லாக குறைஞ்சி லாஸ்ட்டில் டெட் ஆகிற டைமில் தான் இந்த அல்ட்ரா பேட்டரி சேவர் மோட நான் யூஸ் பண்ணுவேன். ஒரு 2% இருந்தாலுமே இந்த அல்ட்ரா பேட்டரி சேவர் மோட நம்ம யூஸ் பண்ணுறது மூலம் அதிகபட்ச பேட்டரி யூசேஜ் டைம் நம்மளுக்கு கொடுக்கும். இந்த அல்ட்ரா பேட்டரி சேவர் மோட் நம்மளுக்கு ஏன் அதிகப்படியான பேட்டரி யூசேஜ் டைமை கொடுக்குதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த அல்ட்ரா பேட்டரி சேவர் மோட் நம்மளுக்கு பேட்டரி குறையிறதுக்கான ஒரு 4 ஃபங்க்ஷனை கட் பண்ணுது. ஸோ இந்த 4 ஃபங்க்ஷனை கட் பண்ணுறது மூலமாக அதிகப்படியான பேட்டரி யூசேஜ் நம்மளுக்கு கொடுக்குது. அந்த 4 ஃபங்க்ஷன் என்னென்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரெஸ்ட்ரிக்ட் பவர் கன்சம்ஷன் ஆக்டிவிட்டி. அதாவது எந்தெந்த முறையில் நம்மளோட ஃபோனில் பேட்டரி பவர்லாம் குறையுதோ அந்த ஃபங்க்ஷனை ஃபஸ்ட்டு கட் பண்ணுது. ரெண்டாவது பேக்ரவுண்ட் ஆக்டிவிட்டி. நம்மளோட ஃபோனில் பேக்ரவுண்டில் நிறைய ஃபங்க்ஷன் ரன் ஆகலாம், நிறைய அப்ளிகேஷன் ரன் ஆகலாம், இல்லை ஒரு சில செட்டிங்ஸ்லாம் பேக்ரவுண்டில் ரன் ஆகலாம். அந்த பேக்ரவுண்ட் ஆக்டிவிட்டியை இந்த ஆப்ஷன் நம்மளுக்கு கட் பண்ணுது. ஸோ அடுத்து ஸ்க்ரீன் பிரைட்னஸ். ஸோ ஸ்க்ரீன் பிரைட்னஸை மொத்தமாக குறைச்சி நம்மளுக்கு இந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ணுது. அடுத்து லாஸ்ட்டு டார்க் மோட். ஸோ இந்த டார்க் மோட் ஆப்ஷன் யூஸ் பண்ணுறது மூலமாக நம்ம ஃபோன் ஸ்க்ரீன் மொத்தமாக டார்க்காக மாறதுனால ஸோ அதிகப்படியான பேட்டரி யூசேஜ் குறைஞ்சி பேட்டரி நம்மளுக்கு சேவ் பண்ணி தருது. அப்புறம் வைப்ரேஷன் ஃபங்க்ஷனுமே இந்த ஆப்ஷன் கட் பண்ணிடும். இப்போ இந்த பேட்டரி ஆப்ஷன் பாருங்களேன், என்னோட ஃபோனில் பேட்டரி வந்து நார்மல் மோடில் தான் இருக்குது. நான் எந்த பேட்டரி சேவர் மோடும் போடல. ஸோ நார்மல் மோடில் என்னோட பேட்டரி 12 hours 25 minutes யூஸ் ஆகும் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்காங்க. இதே நம்ம பேட்டரி சேவர் மோடில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா 15 hours 16 minutes ஆகுது. நார்மல் மோடில் விட ஒரு 3 hours எக்ஸ்ட்ரா வரும் பேட்டரி சேவர் மோடில். இதுவே அல்ட்ரா பேட்டரி சேவர் மோட பாருங்கள், 40 hours 7 minutes யூஸ் பண்ணிக்கலாம் சொல்கிறாங்க. இப்போது நார்மல் மோடில் 12 hours 25 minutes, அல்ட்ரா பேட்டரி சேவர் மோடில் 40 hours 7 minutes ஆகுது. நம்ம 12 hours எடுத்துக்கலாம். 12 × 3 36, கிட்டத்தட்ட 3 மடங்குக்கு கிட்ட நம்மளுக்கு அதிகப்படியான பேட்டரி பவரை இந்த அல்ட்ரா பேட்டரி சேவர் மோட் நம்மளுக்கு தருது. ஸோ இந்த அல்ட்ரா பேட்டரி சேவர் மோட் யாருக்கு ரொம்ப அதிகமாக யூஸ் ஆகும் அப்படின்னா, சில பேர் அவங்க ஃபோன் வாங்கி பல வருஷங்கள் ஆகலாம், பேட்டரி சுத்தமாக சார்ஜ் நிற்காமல் இருக்கலாம். ஸோ அப்படி இருக்கவங்களுக்கு இந்த அல்ட்ரா பேட்டரி சேவர் மோட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ப்ராக்டிக்கலாக இந்த அல்ட்ரா பேட்டரி சேவர் மோட் நம்ம எனேபிள் பண்ணி என்னென்ன ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணலாம், என்னென்ன அப்ளிகேஷன் ஆட் பண்ணலாம், ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம ப்ராக்டிக்கலாக டெமோ பண்ணி காமிச்சிடுறேன். ஸோ நோட்டிஃபிகேஷன் டயர் ஓப்பன் பண்ணி இந்த அல்ட்ரா பேட்டரி சேவர் மோட எனேபிள் பண்ணிடுறேன். ஸோ எனேபிள் ஆகும்போதே உங்களுக்கு என்னென்ன ஃபங்க்ஷன் கட் ஆகுதுன்னு நேரத்தில் சொல்லியிருப்பாங்க. ஸோ பவர் கன்சம்ஷன் குறையும், பேக்ரவுண்ட் ஆக்டிவிட்டி குறையும், ஸ்க்ரீன் பிரைட்னஸ், அதோட டார்க் மோட் எனேபிள் ஆகும். இப்போ நம்மளோட ஃபோனில் அல்ட்ரா பேட்டரி சேவர் மோட் நம்ம எனேபிள் பண்ணிட்டோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும் 39 hours 26 minutes நம்ம ஃபோனை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அல்ட்ரா பேட்டரி சேவர் மோட்லேயும் உங்களால் அப்ளிகேஷன்லாம் யூஸ் பண்ணிக்க முடியும், மொபைல் டேட்டா ஆன் பண்ணி அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இங்கே டிஃபால்ட்டாக மெசேஜ் பண்ணுறது, கால் பண்ணுறது, கான்டாக்ட் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. இந்த மேலே இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷனில் ஒரு 6 அப்ளிகேஷன் உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். அப்ளிகேஷன் ஆட் பண்ணுறது இந்த ப்ளஸ் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்கள் அப்ளிகேஷன் லிஸ்ட் ஓப்பன் ஆகும். உங்களுக்கு தேவைப்படுற அப்ளிகேஷன் இந்த ப்ளஸ் ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ளஸ் ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணி இந்த டன் ஆப்ஷன் கொடுத்துருங்க அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் நீங்கள் வந்துடும், நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இருக்கிற அப்ளிகேஷன் ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த மைனஸ் ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் ரிமூவ் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் பேக் வந்தீங்க அப்படின்னா ப்ளஸ் ஆப்ஷன் இருக்கும், ப்ளஸ் கொடுத்து தேவையான அப்ளிகேஷன் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த அல்ட்ரா பேட்டரி சேவர் மோட எனேபிள் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு எப்படி டிசேபிள் பண்ணுறது தெரிஞ்சுக்கணும். இந்த ரைட் சைடில் கார்னரில் எக்ஸிட் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த எக்ஸிட் ஆப்ஷன் கொடுத்தா மட்டும்தான் இந்த அல்ட்ரா பேட்டரி சேவர் மோட் உங்களுக்கு ஆஃப் ஆகும், அதாவது டிசேபிள் ஆகும். ஸோ இந்த மோடை நீங்கள் ஆன் பண்ணுறதுக்கும் ஆஃப் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், பார்த்துக்கோங்க. கடைசியாக இன்னொரு போனஸ் டிப்ஸ். இப்போ உங்களோட ஃபோனை சுத்தமாக சார்ஜரில் சீக்கிரமாக சார்ஜ் ஏறணும் அப்படின்னா அந்த அல்ட்ரா பேட்டரி சேவர் மோட் போட்டுட்டு நீங்கள் சார்ஜ் போட்டிங்கன்னா சீக்கிரமாக சார்ஜ் ஏறிடும். இப்போ நார்மல் மோடில் உங்களோட ஃபோனை சார்ஜ் ஏறதுக்கு 2.5 மணி நேரம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இதே நீங்கள் அல்ட்ரா பேட்டரி சேவர் மோடில் சார்ஜ் போட்டிங்க அப்படின்னா 2 மணி நேரத்துக்கு உள்ளே உங்களோட ஃபோன் ஃபுல் சார்ஜ் ஆகிடும். செக் பண்ணி பாருங்கள்.